ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு சின்ன கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மண் இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு வேளை மண் ஏதாவது இருந்தால் அது சாப்பிடும் போது நரன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தூசி மண் ஏதாவது இருந்தால் அது அடியில் அப்படியே தங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி 2 பெரிய சைஸில் மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாங்காய் மேலே இருக்க இந்த தோலை மட்டும் நல்லா சீவி விட்டுருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம சீவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மாங்காவை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் சீட் ரிமூவ் பண்ண ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்கலைன்னா நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு. இதில் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கலந்து இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை நார்மலாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரிக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.